கழுத்தின் 4வது எலும்பு C4 வெர்டிபிரா அப்படின்னு சொல்லுவோம். செர்வைக்கல் 4வது வெர்டிபிரா. அந்த வெர்டிபிரா வழியா தான் C4 அப்படிங்கிற நரம்பு வெளிவருது. இது நடுவில் இருக்கக்கூடிய வெர்டிபிரா, ஈஸியா அடிபடக்கூடிய வெர்டிபிரா தான். இதுவும் டிபிக்கலான ஒரு செர்வைக்கல் வெர்டிபிரா அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் கழுத்தில் இருக்கக்கூடிய பல மசில்ஸ், லிகமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் ஆயிருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா விப்ளாஷ் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, பைக்ல போயிருக்கீங்க, சடன் பிரேக் போடும்போது கழுத்து சடனா முன்னாடி வந்து பின்னாடி போகுது, இல்லை பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்து எகைன் பின்னாடி போகுது. ஸோ இந்த மாதிரியான சடன் மூவ்மெண்ட்ல என்ன ஆகும்னா இந்த எலும்பு சுத்தி இருக்கிற அந்த லிகமெண்ட்ஸ், டிஸ்க் எல்லாமே அஃபெக்ட் ஆகி அது கழுத்தில் இருக்கக்கூடிய தண்டுவடத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விப்ளாஷ் இன்ஜுரி அப்படிங்கிறது இந்த C4 வெர்டிபிரா இன்வால்வ் ஆகக்கூடிய மிக முக்கியமான ஒரு இன்ஜுரி. அதே போல ஹேங்மேன் ஃபிராக்சர் சொல்ல முடியாது, தூக்கில் தொங்குறாங்களே அவங்களுக்கும் C2 வெர்டிபிரா மாதிரி இந்த வெர்டிபிராலையும் ஃபிராக்சர் ஆகி அது தண்டுவடத்தை பாதிக்கும். என்னென்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த C4 வெர்டிபிரா அடிபட்டுச்சு அப்படின்னா டெட்ராப்ளேஜியா அப்படின்னு சொல்லுவோம். 2 கையிலும் 2 காலும் வராமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. C4 நரம்பு மட்டும் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய சதைகளும் மூச்சு விடக்கூடிய தன்மையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.